வணக்கம் தோழர்களே, நான் உங்கள் விடுதலை சிறுத்தை கட்சி மண்டல துணைச் செயலாளர் ஆறுமுக சக்திவேல் பேசுகிறேன். தோழர்களே, நான் இப்போ உங்கள்கிட்ட காட்டுறது விருதுநகர் புலலக்கோட்டை ரோடு. இதில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 8 வருஷ காலத்தில் அதிகமான சாலை விபத்துகள் ஆகிப்பட்டுருக்கு. ஆனால் இதுக்கு ஏற்கனவே பாலம் வேணும்னு சொல்லி பல்வேறு கட்டமாக போராடி இந்த பாலம் அடுத்த மாதம் கட்டுறதுக்கு உண்டான வேலைகள் தொடங்க போகிறாங்க. ஆனால் இருந்தாலும் கூட ஒரு நாளைக்கு கப்பலூர்லேருந்து இங்கிட்டு சாத்தூர்லேருந்து டோல்கட்டு கோடிக்கணக்கில் வசூல் செய்யப்படுற சூழ்நிலையில் இந்த பேரிகார்டியை யார் எந்த விதிமுறைப்படி விளம்பரத்தோடு வைக்கப்படுது. இந்த விளம்பரத்தோட ஊட கரெக்டாக அந்த மரிச்சு தங்கமயில் இந்த டிஎம்பி இதெல்லாம் வைக்கும் போது அங்கிட்டு வரக்கூடிய ஸ்விஃப்ட்டு மற்றும் மாருதி 800 ஒரு குட்டி குட்டி கார்கள் வர்றது இங்கிட்டு சாலையை கடக்கக்கூடிய இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு தெரியப்படுறதே இல்லை. அதனால தான் நிறைய விபத்துகள் ஏற்படுது. தயவுசெய்து இது நேஷனல் ஹைவேல போக்குவரத்து காவல்துறை போக்குவரத்து காவல்துறைக்கும் இந்த நேஷனல் ஹைவேக்கு என்ன சம்மந்தம்? அது நேஷனல் ஹைவே தான் அதை பொறுப்படுத்தி செய்யணும். நீங்கள் இதை விளம்பரமாக கொண்டு விளம்பரத்தை இது மக்களை கொல்றதுக்கு உண்டான விளம்பரம் தான். இந்த விளம்பரத்தை தவிர்க்கணும். அப்படி இருந்தாலும் அந்த இடத்துல தகடு போடக்கூடாது. அப்படி போட்டாலும் சாலைகளோட விதிமுறைகளை சம்மந்தமாக 70% சாலைகள் பாதுகாக்கணும், சாலைகள் விதிமுறை மதிக்கணுங்கிற அந்த அறிவிப்பு பலகை தான் வைக்கணும். அதுக்கு பிறகு தான் 30% தான் அந்த விளம்பரங்களை வச்சுருக்கணும். நீங்கள் விளம்பரமே அதிகமாக வச்சு ஆனால் சாலை விதிமுறைகள் கூட சம்மந்தப்பட்ட விழிப்புணர்வு தகவல் எதுவுமே வைக்காமல் இப்படி தேவையில்லாத பேரிகார்டு வைக்கிறதுனால தான் நிறைய உயிரிழப்புகள் ஏற்படுது. இது மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரும் போக்குவரத்து அலுவலர்களும் ஆடியோ எல்லோரும் கவனம் கொண்டு இந்த பேரிகார்டு வைக்கிறத கண்டிப்பாக தவிர்க்கணும். அப்படியே பேரிகார்டு வைக்கும் பட்சத்தில் அதுக்கு என்ன லைட் வெயிட்டாக வைக்கணும், எந்த அளவில் வச்சா அங்கிட்டு வர்ற வண்டி இங்கிட்டு பாதிக்காதுன்னு பார்த்து அது சட்ட விதிமுறைப்படி வைக்கணும். இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தடுப்பு செவர் அளவுக்கு வச்சு விளம்பரத்தை வச்சுறாங்க. இதனால் இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு அங்கிட்டிருந்து வரக்கூடிய சின்ன சொகுசு கார்கள் வர்றது இவங்களுக்கு தெரியாதனால தான் உயிரிழப்பு ஏற்படுது. இதை தவிர்க்கணும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். இது சம்பந்தமாக வர்ற திங்கட்கிழமை மாவட்ட ஆட்சியருக்கு நம்ம மனு கொடுக்கணும். இதை கண்டிப்பாக ஒரு விருதுநகர் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் விதி மீறலாக வச்சுருக்கிறாங்க. இதை நம்ம தவிர்க்கணுங்கிறத நான் கேட்டுக்கொள்கிறேன்.